ஆனால் எவர் ஒரு சாசனம் எழுதுபவரை அஞ்சி அவர்களுக்கிடையே சமாதானம் ஏற்படுத்துகிறாரோ அவர் மீது எந்த பாவமும் இல்லை. நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்யவன் இருக்கிறான். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது விதிக்கப்பட்டது போல் நீங்கள் நல்லடியார்களாக மாறுவதற்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ அவருக்குச் சமமான நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். மேலும் யார் தன்னார்வத்துடன் நோன்பு நோக்க முடியுமோ நீங்கள் அறிந்திருந்தால் நோன்பு நோக்க வேண்டும். ரமலான் மாதம்தான் மனித குலத்திற்கு வழிகாட்டியாகவும் வழிகாட்டுதலுக்கும் பிரித்தறிவுக்கும் தெளிவான சான்றுகளாகவும் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே மாதத்தின் பிறையைக் கண்டவர் அதை நோன்பு நோக்கட்டும். மேலும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ அவருக்கு சமமான நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு சுலபத்தை நாடுகிறான், அஷ்டத்தை நாடவில்லை. மேலும் நீங்கள் அந்தக் காலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்காகவும் நீங்கள் அவனை துதிப்பதற்காகவும். என் அடியார்கள் முஹம்மதே என்னைப் பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் என்னை அளிக்கும்போது நான் பதிலளிக்கிறேன். என்னை நம்பட்டும், அதனெட செய்வும் நேர்வழி.